ஹலோ மக்களே, ஈஸியாக அதிரசம் செய்கிறது எப்படின்னு பார்த்துருமா? 1 கிலோ மாவு பச்சரிசிக்கு 3/4 கிலோ வெல்லம், பாகு வெல்லம் தான் எடுத்துக்கணும். இந்த மாவு பச்சரிசியை 2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நிழலில் காய வச்சுக்காங்க. அதுக்கப்புறம் கையில் ஒட்டாத மாதிரி வரும் அந்த பதத்தை எடுத்து மாவு மிஷினில் கொடுத்து பவுடர் பண்ணி வச்சுக்காங்க. இதுக்கடையில் நம்ம வெல்லத்தை தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு ஃபில்ட்ரு அவுட் பண்ணி எடுத்துப்போம். ஏன்னா மணல் நிறைய இருக்கும். அதுக்கப்புறம் திரும்பவும் பாகு காய்ச்ச போகிற பாத்திரத்துக்கே மாற்றிட்டு ஒரு ஸ்டேஜாக நம்ம பார்த்துட்டே வரணும், பாகு எப்போ வருதுன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நான் எடுத்து ஊற்றுறேன் பாருங்கள், அழகாக அப்படியே நிற்கும் சர்க்கிளாக. இதுதான் ஆக்சுவல் பதம். நீங்கள் இந்த பாகை சேர்த்து நடுவில் விட்டிங்கன்னா உருண்டை மாதிரி பிடிக்கிறதுக்கு அழகாக வரும். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வந்திருக்கு. இதுக்கு பேர் தக்காளி பதம்னு சொல்லுவாங்க. இந்த தக்காளி பதம் தான் அதிரசத்தோட பதம். இந்த பதம் கிடச்சிருச்சுனாலே உங்களுக்கு போதும். எவ்வளோ மினுமின்னு இருக்குது பார்த்தீங்களா? இப்போ 2 டேபிள் ஸ்பூன் ஏலக்காவும் சுக்கும் பொடி பண்ணி வச்சுருக்கு. அதை போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நல்லெண்ணெய் ஒரு 50 ml. இங்கே நான் யூஸ் பண்ணியிருக்க செக்கு நல்லெண்ணெய், அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நெய் 2 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்காங்க. இந்த நல்லெண்ணெயும் நெய்யும் அதிரசம் வெடிப்பு வராமல் பார்த்துக்கும். நல்ல மினுமினுன்னும் இருக்கும் அதிரசம். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவை கலந்துக்கலாம். கலந்துட்டோம்னா இந்த மாவு பாத்திரத்தில் ஒட்டாமல் கிளறி வரணும். இப்போ பாருங்கள், இதுலேருந்து எடுத்தோம்னா இப்படி ரவுண்டாக பால் மாதிரி வரணும். இதுதான் பதம். இதை வேடு கட்டி வச்சுருங்க. அதாவது வெள்ளை துணி போட்டு மூடி ஒரு நாள் வச்சுட்டு, இல்லை 2 நாள் கூட நீங்கள் வச்சுட்டு அதுக்கு அடுத்த நாள் நம்ம எண்ணெயில் தட்டி போட்டோம்னா எவ்வளோ அழகாக புசு புசுன்னு வருது பாருங்கள். இதுதான் ஆக்சுவலாக சூப்பரான அதிரசம் செய்கிறதுக்கான முறை. இப்போ இதை நம்ம புசு புசுன்னு வந்திருக்கு இல்லையா இந்த அதிரசம், இதை ஒரு கரண்டியில் எடுத்துட்டு மறு கரண்டியில் எண்ணெயை பிழிஞ்சு எடுத்துக்கணும். அப்படியே ஒரு அதிரசமும் சுட்டு எடுத்துடலாம். செம்மையாக இருக்கா? இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.